ஆல். யாருக்கெல்லாம் டயர்டாக இருக்கும்போது நல்லா சுட சுட ஒரு கப் டீ இல்லைனா காஃபி குடிக்க பிடிக்கும்? இந்த காஃபியும் டீயும் எப்போ வர தெரியுமா நம்மளுக்கு குடிக்க பிடிக்கும்? நம்ம டயர்டாக இருக்கும்போது நமக்காக ஒரு ஆள் எஃபர்ட் போட்டு அது பண்ணி கொடுக்கும்போது தான் அந்த டேஸ்ட்டே உண்மையிலே ஃபீல் ஆகும். சர்டன் ஏஜுக்கு அப்புறம் முக்கியமாக பொண்ணுங்களுக்கு டெய்லி அவங்களே தான் குக் பண்ணி சாப்பிட்ணும். அண்ட் இந்த மாதிரி டயர்ட் ஆனாலும் அவங்களுக்கு அவங்களே தான் காஃபி போட்டு குடிச்சுக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் யாராவது போட்டு கொடுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு நம்மளே தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டயர்ட்லேயே நமக்கு தான் அந்த காஃபி டீ போட்டுக்கணும். அதுக்கடுத்து அந்த பாத்திரத்தையும் கழுவணும். ஸோ இதெல்லாம் நினச்சி அகெயின் அந்த காஃபி டீ குடிக்கிறதே விட்டுருப்போமா இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தாலும், நம்ம எவ்வளோ டயர்டில் இருந்தாலும், கேட்டோ இல்லை கேட்காமையோ நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு சாப்பாடோ எல்லாமே கொடுக்குற ஒரே ஆள் யார் தெரியுமா? கண்டிப்பாக நம்ம அம்மாவா மட்டும்தாங்க இருக்கும். நம்ம எப்போயாவது ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துட்டு ரெஸ்ட் எடு, இல்லாட்டி இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரே ஆள் அவங்களா மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ இந்த பிளேஸ்க்கு வருவோம். இது நாங்கள் கொடைக்கானலுக்கு ட்ரிப் போயிருந்த போது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட். ஃபேமிலியோடு போகிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். இந்த மாதிரி மோஸ்ட் வியூவபிளான ஒரு சீனிக் பிளேஸ் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ரெசார்ட்டில் சீனிக் ப்ளஸ் க்ளவுட்ஸோட வியூலாம் நல்லா டாப்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது.